வெல்கம் டு குக்கிங் குயின் தமிழரசி கிச்சன். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி ஒரு சாஃப்டான நானும் பன்னீர் பட்டர் மசாலா தான் நம்ம இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: நானுக்கான மாவு பேசிய போகிறோம். மைதா மாவு, இது நானுக்கான மைதா மாவு போட்டுக்கலாம். ஒரு 3 டம்ளர் மைதா மாவு போட்டிருக்கேன். உப்பு போட்டுக்கலாம், தேவையான அளவு உப்பு. அப்புறம் தயிர். நம்ம சப்பாத்திக்கெல்லாம் பால் விடுவோம், இது தயிர் நானுன்றதுனால தயிர் போட்டிருக்கேன். அந்தளவுக்கு தண்ணியும் விட்டுருக்கேன். தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி கையில் ஊற்றி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், ஓரளவுக்கு பிசைஞ்சிட்டேன். அதில் ஆயில் போட்டிருக்கேன். மேலே ஆயில் போட்டு பிசைஞ்சு வச்சுக்க போகிறேன். நல்லா சாஃப்டாக இருக்கும். பட்ரு போட்டிருக்கேன். பட்ரு கொஞ்சம் ஆயில் போட்டு பன்னீரை கொட்டி கொஞ்சம் தனி மிளகாத்தூளும் மஞ்சத்தூள், உப்பு இதை மட்டும் போட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கிளறி விட்டு எடுத்து வச்சுக்கலாம். நல்லா கோட்டிங் ஆகிற அளவுக்கு எல்லா பக்கமும் மசாலாவும் பிடிக்கணும். அதே நேரத்தில் கொஞ்சம் எல்லா பக்கமும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு கிளறி விட்டு எடுத்துக்கலாம். எடுத்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் கலரு. ஸோ இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கிரேவிக்கு. நம்ம பன்னீரை இது பண்ணி எடுத்து வைக்கிறது. அடுத்து கொஞ்சம் அரைக்கிறதுக்கான மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கு எண்ணெயில் பூண்டு, பச்சை மிளகா, காஞ்ச மிளகா போட்டு வெங்காயம், தக்காளி போட்டு நல்லா உப்பு போட்டு வதக்க போகிறோம். இது வெங்காயம் அரைக்கிறதுக்காக நான் பெருசு பெருசாக வெட்டியிருக்கேன். இது ஒரு 5 வெங்காயம் இருக்கும், பெருசு பெருசாக வெட்டியிருக்கேன். பாருங்கள், மஞ்சத்தூள், உப்பு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளி போட்டு ஓரளவுக்கு நல்லா வதங்கணும். கிரேவி டேஸ்ட்டாக இருக்கும். தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். அதில் லாஸ்ட்டாக தக்காளி முடிச்சதுக்கப்புறம் முந்திரி பருப்பு போட்டுட்டு வதக்கி எடுத்தாச்சு. கொஞ்சம் வெண்ணெய், அதே பாத்திரத்தில் வெண்ணெய் போட்டு நம்ம ஒரு வெங்காயம் பொடிசாக வெட்டியிருக்கேன். 5 வெங்காயம் பொடிசாக வெட்டி அரைவிக்க வச்சாச்சு. இது ஒன்று மட்டும் இப்படி வெட்டியிருக்கேன். மஞ்சத்தூள், லைட்டாக உப்பு அது மட்டும் போட்டு வதக்கி விட்டுருக்கேன். அதுக்குள்ளே இது ஆறையும் வச்சு தான் அரைச்சிக்கிட்டு வந்துடலாம். நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். நம்ம வெங்காயம் வதக்கணும் இல்லையா, அதில் கொட்டிக்கலாம். ஜாரையும் கொஞ்சம் தண்ணி விட்டு அலசிக்கலாம். நம்ம எடுத்து வச்ச மசாலாலாம் போட்டு கிண்டிக்கலாம். நம்ம அரைச்சி எனக்கு ஜாரையே அலசி ஊற்றிக்கலாம். தண்ணி வேறு எதுவும் தேவையில்ல. கொதிக்கும்போது நம்ம பன்னீரை கோட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது இதில் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5-10 நிமிஷம் சிம்லேயே வச்சு கொதிக்க விடலாம். ஏன்னா கிரேவி திக்காக இருக்கிறதுனால ஸ்பீடில் வச்சிங்கன்னா அடி பிடிக்கும். அதனால் அப்புறம் கஸ்தூரி மேத்தி வச்சுருந்தேன், அதையும் கொத்தமல்லியும் சேர்த்து நுணுக்கி போட்டுட்டேன். பாருங்கள், இப்போ நல்லா சிம்லேயே தான் கொதிக்குது. நம்ம மாவு ஸ்டார்டிங்கில் மாவு பிசைஞ்சு வச்சுட்டு தான் நம்ம கிரேவி பண்ண ஆரம்பித்தோம். இப்படி ஒரு 1/2 hour ஆகிருக்கும். மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. கொஞ்சம் மாவு தொட்டு தேய்ச்சிக்கலாம். கொஞ்சம் சப்பாத்தி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் திக்காக தேய்ச்சிக்கலாம். 2 பக்கம் போட்டு எடுத்தோன்னா நல்லா பபுள்ஸ் மாதிரி வருது. இதில் பட்ரு கொஞ்சம் தடவணும். பட்ரு தடவுறது மிஸ் ஆகிடுச்சி. அடுத்ததில் அதை தடவியிருக்கேன்.
ரெண்டாவது சப்பாத்தியில் போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். 2 பக்கமும் பட்டர் தடவி திருப்பி போட்டு இது சுட்டதுக்கப்புறமும் தடவலாம். ஸோ இப்படியே பண்ணும்போது நல்லா இதுவாக இருக்கும். உங்களுக்கு இதை சூட்டில் கை வச்சு தடவ முடியாதுன்னா சுட்டதுக்கப்புறம் எடுத்து அந்த சூட்டோடவே தடவிடலாம். சூடு ஆறுறதுக்கு முன்னாடி தடவிட்டால் தான் அந்த சாஃப்ட்னஸ் இருக்கும். நான் எப்போவுமே இப்படி தான் தடவுவேன். பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள். இப்படியே 2 பக்கம் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் பிளேட்டில் வச்சுட்டேன். நான் எடுத்து வச்சுருக்கேன். பன்னீர் கிரேவி எடுத்து வச்சு என் பையனுக்கு கொடுத்துருக்கேன். சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு அவனும் சொல்லிட்டான். இது நம்மளுடைய பல்க் ஆர்டருக்கு